Hi friends, இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போனால் பைத்தானோட லிஸ்ட் அண்ட் டப்பிள் பார்க்க போகிறோம். அதாவது மொத்தம் 4 செட்ஸ் இருக்குது. அதாவது எல்லாமே லிஸ்ட், டப்பிள், செட், டிக்ஷனரி. இது எல்லாமே சீக்வென்ஸ் லிஸ்ட். இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸுன்ற ஒரு இதில் 5 நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிறோம். அது வேரியபிள். அதே மல்டிபிள் வேல்யூ நான் ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். எப்படின்னா ஒரு டிக்ஷனரியில் ஏன்ற லெட்டரில் இந்த மாதிரி எல்லா லெட்டர்ஸ்க்கான ஏன்னு நான் ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி இது எல்லாமே அப்படி பண்ணி வைக்கலாம். ஓகேங்களா? அதாவது லிஸ்ட், டப்பிள், செட். இதுக்கு 4க்கு என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ப்ராக்கெட் இருக்கும். அது லிஸ்ட்டில் வரது எல்லாமே ஸ்கொயர் ப்ராக்கெட் இருக்கும். அது ஆர்டர் வைஸாக இருக்கும். நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும். டூப்ளிகேட்டாக இருந்தால் அதை அலோவ் பண்ணும். அதே டப்பிள் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ப்ராக்கெட் இருக்கும். அதே பார்த்தீங்கன்னா அது ஆர்டராக இருக்கும். அதனால் சேஞ்ச் பண்ண முடியாது. நம்மளால் நமக்கு கன்வீனியன்ட்டாக சேஞ்ச் பண்ண முடியாது. டூப்ளிகேட் அலோவ் பண்ணும். செட்டுன்றது பார்த்தீங்கன்னா கர்வ் ப்ராக்கெட் அதாவது அதில் இருக்கும். அதே பார்த்தீங்கன்னா இது ஆர்டராக பண்ண முடியாது, சேஞ்சபிள் பண்ண முடியாது, டூப்ளிகேட்டாக அலோவ் பண்ணாது. அடுத்து டிக்ஷனரி பார்த்தீங்கன்னா அதே கீ அண்ட் வேல்யூ. அதாவது எப்படின்னா ஒரு மாடல் அப்படின்னா என்ன கார், எப்படின்னா ஒரு மாடல் இப்போ கார் இருக்குது, அது என்ன கார் அந்த மாதிரி நம்ம ஒன்று இது பண்ணுவோம். அதே இயர், என்ன இயரில் இதாச்சு. அதே ஆர்டராக இருக்கும், அன்ஆர்டராக இருக்கலாம், சேஞ்சபிள் பண்ண முடியும், ஆனால் டூப்ளிகேட் அலோவ் பண்ணாது. ஓகேங்களா? இதுதான் 4க்கான ஓவரால் டிஃப்ரென்ஸ். ஆனால் இப்போ நம்ம லிஸ்ட்டு டப்பிள் மட்டும்தான் அந்த சைடில் பார்க்க போகிறோம். அதே லிஸ்ட், அதாவது லிஸ்ட் எதுக்குன்னா மல்டிபிள், அதாவது ஸ்டோரேஜ், அதாவது ஸ்டோர் மல்டிபிள் ஐட்டம் சிங்கிள் வேரியபிள், ஒரே வேரியபிள் மல்டிபிளாக நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். அதான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் 4 பில்ட்இன் டேட்டா டைப்லேயும் ஸ்டோர் கலெக்ஷன் பண்ணி வைக்கிறது தான். ஓகேங்களா? அதே எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஜிஸ்ட் லிஸ்ட்னு இருக்குது பார்த்தீங்கன்னா, அது ஜிஸ்ட் லிஸ்ட்டில் ஆப்பிள், பனானா, செரி. அதை பிரிண்ட் ஜிஸ்ட் லிஸ்ட்னு கொடுத்தோன்னா அந்த 4மே நமக்கு பிரிண்ட் ஆகும். ஆப்பிள், பனானா, செரி லைனாக டிஸ்பிளே ஆகும். அது லிஸ்ட் ஒன்றில் ABC 30, அதை 2, இது எல்லாமே மல்டிபிள் வேரியபிள்ஸ், அதாவது மல்டிபிள் டேட்டா டைப்ஸ் நமக்கு சப்போர்ட் பண்ணும். அதாவது ஒரே வேரியபிளில் மல்டிபிள் அதாவது வேரியபிள்ஸையும் டேட்டா டைப்ஸ் வேரியபிளையும் இதை சப்போர்ட் பண்ணும். ஓகேங்களா? அதே லிஸ்ட்டில் இதுதான் ஒரு இது இருக்கும் பார்த்தீங்கன்னா, அதில் நம்ம சேஞ்ச் பண்ண முடியும்னு சொன்னோம் பார்த்தீங்களா? அது நமக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணலாம், ரிமூவ் பண்ணலாம், இந்த மாதிரி இருக்குது. அதை ஃபஸ்ட்டு ஆக்சஸ் பண்ணுறதுக்கு என்னன்னா, திஸ் லிஸ்ட் ஆப்பிள், பனானா, செரி அப்படின்னா இப்போ பிரிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு திஸ் லிஸ்ட்ல இப்போ பனானா தான் எனக்கு ஃபஸ்ட்டு பிரிண்ட் ஆகும். இல்லை எப்படி இருக்குன்னா ஆப்பிள் 0, பனானா 1, அதே செரி 2, இது மாதிரி இருக்கும். அதே சேஞ்ச் பண்ணுறதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஆக்சஸ்க்கு அடுத்து சேஞ்ச். இப்போ சேஞ்ச் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ 1 இப்போ பனானாக்கு இடத்துல எனக்கு பிளாக் கரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த வேல்யூ நான் சேஞ்ச் பண்ணேன்னா இப்போ எப்படி பிரிண்ட் ஆகும்னா ஆப்பிள், பிளாக் கரண்ட், செரி அப்படின்றது பிரிண்ட் ஆகும். அடுத்து ஆட் பண்ணுறது, அந்த அப் அண்ட் ஆட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அந்த அப்பன்ற கீவேர்டு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு லாஸ்ட்டில் ஆட் பண்ணும். ஓகேங்களா? அடுத்து ரிமூவ் பண்ணுறது எனக்கு பனானா இந்த லிஸ்ட்லேருந்து எனக்கு தேவையில்லை, ரிமூவ் பண்ணுன்னா ரிமூவ் பண்ணுறது. அதே லூப் லிஸ்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த ஃபார், வயல் இந்த மாதிரி லூப்பில் இது பண்ணுறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இது பிரிண்ட் எக்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா பிரிண்ட் அப்படின்னு நம்ம கொடுத்துட்டாவே நமக்கு, ஆனால் ஒரு லூப்பில் எக்ஸ்லேருந்து எனக்கு இது எல்லாமே பிரிண்ட் ஆகும் அப்படின்னு கொடுத்துட்டா நமக்கு ஆர்டர் வைஸாக பிரிண்ட் ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டு கம்பேரிஷன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ரூட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்ம லிஸ்ட்டு இது பண்ணியிருக்கோம். அதே நியூ லிஸ்ட்டில் இந்த ஃப்ரூட்ஸில் போயிட்டு எனக்கு எல்லாமே இது கம்பேரிஷன் பண்ணு அப்படின்னா அதை நமக்கு எல்லாமே பிரிண்ட் பண்ணும். அதே ஷார்ட் நமக்கு எப்படின்னா இந்த 1, 2, 3 நம்ம அரேஞ்ச் வைஸ், ஆர்டர் வைஸ் நம்ம இது பண்ணுற மாதிரி இப்போ டேரெக்டாக நம்ம ஷார்ட் கொடுத்தோம்னா இந்த எந்த லெட்டரில் ஆப்பிள் லெட்டர் ABCன்ற மாதிரி நமக்கு இது பண்ணிவிடும். அடுத்து காப்பி, அதாவது டிஸ் லிஸ்ட்டில் எனக்கு இன்னொரு காப்பி எடுத்து வைக்கணும் அப்படின்றப்போ பார்த்தீங்கன்னா அது மை லிஸ்ட்டு நியூ காப்பியாக எடுத்து வைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா டிஸ் லிஸ்ட்டில் இருந்துட்டு பிரிண்ட் நியூ லிஸ்ட் அப்படின்னு கொடுத்தோன்னா அது எனக்கு இது பண்ணும். அடுத்து ஜாயின், அந்த 2 லிஸ்ட் இருக்குது எனக்கு, 3வது லிஸ்ட்டில் 2 எனக்கு ஜாயின் பண்ணி பிரிண்ட் பண்ணுன்னு சொல்கிறது தான் ஜாயினோட அந்த பார்த்தீங்கன்னா அந்த கீவேர்டுக்கான இது. இது பார்த்தீங்கன்னா மெத்தட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணோம் பார்த்தீங்களா, அதை அப் அண்ட் காப்பி, இது மாதிரி இதெல்லாம் இந்த கீவேர்ட்ஸில் நம்ம இதில் யூஸ் பண்ண முடியும். அதாவது
இந்த டேட்டா டைப்ஸில் நம்ம எல்லாமே இது யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? இந்த ஸ்லைடு நான் எல்லாமே உங்களுக்கு கொடுப்பேன். ஸோ வந்து இதில் நீங்கள் மெமரி பண்ணிங்கன்னா மேபி உங்களுக்கு இன்டர்வியூக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து வந்து பைத்தான் டப்பிள். இப்போ பைத்தான் டப்பிள் இப்போ எப்படின்னா லிஸ்ட்டில் வந்து நம்ம என்ன பண்ணோம், ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் பார்த்தோம். இந்த டப்பிளுக்கு என்ன டிஃப்ரெண்ட்னா ரவுண்ட் ப்ராக்கெட்டில் இருக்கும். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சேம் மல்டிபிள் ஐட்டம் வந்து ஒரு சிங்கிள் வேரியபிள் ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி தான். இதில் என்ன வருதுன்னா சேஞ்சபிள் பண்ண முடியாது. அதில் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணோம், ரிமூவ் பண்ணோம், எல்லாமே நம்ம பண்ண முடிஞ்சது. ஆனால் இதில் வந்து பண்ண முடியாது. ஓகேங்களா? ஆக்சஸ் பண்ணலாம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கீவேர்டுக்கு ஆக்சஸ் பண்ணலாம். அதாவது இப்போ எனக்கு ஆப்பிள் பனானா செரின்றதை இது பண்ண முடியாது. அதே அப்டேட்டுன்றது எப்படி சொல்லலாம்னா பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து நீங்கள் வந்து டப்பில் வந்து லிஸ்ட்டாக மாற்றிட்டு தான் நீங்கள் வந்து அதை ரிமூவோ ஆடோ எதாக இருந்தாலும் நம்ம பண்ண முடியும். இது வந்து நம்ம ஜூபிட்டர் நோட்புக்கில் பார்க்கலாம். ஓகேங்களா? அதே வந்து அன்பேக் பண்ணிவிட்டு ஒரு எப்படி சொல்கிறது, இருக்கிற ஒரு லிஸ்ட், அதாவது டப்பில் வந்து நம்ம அன்பேக் பண்ணிட்டு அப்புறம் நம்ம பிரிண்ட் பண்ணுறது தான் அன்பேக். அதே லூப்லன்னு சொல்லாமல் இந்த ஃபாரில் வந்து எக்ஸ், அதாவது திஸ் லிஸ்ட் வந்து எக்ஸ் எனக்கு லைனாக பிரிண்ட் பண்ண வைக்கிறது தான் இந்த டப்பிளோட வேலை. அடுத்து வந்து நம்ம லிஸ்ட்டில் ஜாயின் பண்ணுற மாதிரி டப்பிள்லேயும் நம்ம ஜாயின் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இதில் ரெண்டுமே எதாவது கவுண்ட் இண்டெக்ஸ் மட்டும்தான் நம்ம இதில் வந்து மெத்தடாக நமக்கு யூஸ் பண்ண முடியும். அதை வந்து அதில் சேஞ்சபிள் பண்ண முடிஞ்சாலும் நிறைய மெத்தட் இருந்தது. இதில் நம்ம சேஞ்சபிள் பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து அதாவது இந்த இருக்கிறத கவுண்ட் பண்ணலாம், டெக்ஸ்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்லைடில் வந்து அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா ஜூபிட்டர் நோட்புக்கில் உங்களுக்கு நல்லாவே புரியும். ஸோ இந்த ஸ்லைடு எதுக்காகனா இது எல்லாமே ஒரு மெமரி கோசம் தான். அதாவது வந்து கீவேர்டை நீங்கள் பார்க்கறது கோசம் தான். ஸ்லைடு அதுக்கு தான். அதே நீங்கள் ஜூபிட்டர் நோட்புக்கில் நல்லாவே புரியும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு ஜூபிட்டர் நோட்புக்கில் பார்க்கலாம்.